ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஸ்கூல் புக்ல சிவிக்ஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அப்படின்ற டாபிக் தான். ஆல்ரெடி 2 டாபிக் நம்ம சிவிக்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். நேஷனல் சிம்பிள்ஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இந்த கிளாஸ் அதனுடைய கண்டினியூஷன் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பல்வேறு லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொருத்தரும் பலவிதமான கல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ், கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் கல்ச்சர் பேஸ் பண்ணி ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் டிஃபர் ஆகுறாங்க. சிமிலர்லி நம்ம கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு ஓன் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா டிஃபரன்சஸ் தான் நம்மளை யூனிக்கான ஒரு பர்சனாக வச்சுருக்கு. நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறோம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நம்ம டிஃப்ரெண்ட் கல்ச்சரை சேர்ந்தவங்களாக இருக்கோம். டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம ஒர்ஷிப் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா வாழ்கிறோம். இந்த மாதிரியான க்ரைட்டீரியாவை தான் நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டைவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் தோன்றிய சிவிலைசேஷன் அப்படின்றது 5000 வருஷம் பழமை வாய்ந்தது. உலகத்துல பல்வேறு பகுதிகள்ல இருந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வெல்த்தால் அட்ராக்ட் பண்ணப்பட்டு நம்மளுடைய இந்தியாவை நோக்கி வந்திருக்காங்க. சில பேர் லோக்கல் பீப்புளோட, அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களோட ட்ரேடு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. மற்றவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெரிட்டரியை இன்வைட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆஃப் பீப்புள் வந்து லேண்ட் மூலமாகவும் சீ ரூட்ஸ் மூலமாகவும் இந்தியாவை ரீச் பண்ணி இங்கே வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. தஸ் த டிராவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்பைன்ஸ் அண்ட் மங்கோலைட்ஸ் இவங்க எல்லாமே மாடர்ன் இந்தியன் ரேஸினுடைய ஒரு பார்ட்டாக ஆயிருக்காங்க. சில பீப்புள் இந்தியாவுக்கு வந்தவங்க அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கும் மூவ் ஆகி அங்கேயும் மைக்ரேட் ஆகுறாங்க. இந்த மூவ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் தான் இந்தியாவினுடைய ரிச் டைவர்சிட்டிக்கு காரணமாக இருக்குது. ஸோ டைவர்சிட்டி இன் இந்தியாவை நம்ம 5 டைப்ஸாக படிக்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் டைவர்சிட்டி, இன்னொன்று சோஷியல் டைவர்சிட்டி, தேர்ட் வந்து ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, ஃபோர்த் வந்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டின்னு பார்த்தோம்னா, ஒரு காண்டினென்ட் அப்படின்றத எப்போ சொல்லலாம் அப்படின்னா, வாட் இஸ் அ காண்டினென்ட் அப்படின்னா, காண்டினென்ட் அப்படின்றது வெரி லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் இருக்கணும். அண்ட் அந்த லேண்டில் வேரியஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்கணும். என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், ரிவர்ஸ், சீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதர் பேட்டர்ன்ஸும் இருக்கணும். ஒரு காண்டினென்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறதுனால தான் நம்ம இந்தியாவை சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற டாபிக் வந்து குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி டிஃபைன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு ரீஜியனில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை, பொருளாதார நடவடிக்கைகளை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அந்த ரீஜியனுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த ரீஜியனுடைய கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ். எந்த மாதிரியான இடங்களில் பீப்புள் வாழ்கிறாங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ பிளெயின்ஸில் வாழக்கூடிய மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. கோஸ்டல் ஏரியாஸில் வாழக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய லைவ்லிஹுட்காக ஃபிஷிங் பண்ணுறாங்க. அண்ட் மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸில் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது, அந்த மாதிரியான ரியரிங் ஆஃப் அனிமல்ஸை வந்து பண்ணுறாங்க. ஹில்லி ஏரியாஸ் அப்படின்றதுல ஃபேவரபுளான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால காஃபி அண்ட் டீ உடைய கல்டிவேஷனுக்கு அந்த ஏரியாஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு லேண்ட்ஃபார்மில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி அப்படின்றது அந்த ரீஜியனுடைய தாவர வளம் அண்ட் விலங்குகளுடைய வளம், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, இது எல்லாத்துலேயும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. ஸோ என்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸில் இருக்கோ அந்த ரீஜியனுடைய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஒரு பிளேஸினுடைய பிளான்ட் அண்ட் அனிமல் வெல்த் அப்படின்றது அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹேபிட்டட் அண்ட் அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இமேஜஸில் இருக்கிறதுமே ஷீப் தான். பட் ஒவ்வொரு ரீஜியன்லையும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பில் இருக்கும், தோற்றத்தில் இருக்குது.
இப்ப இது பார்த்தோம் அப்டின்னா, மவுண்டேனியஸ் ரீஜியன்ல இருக்கக்கூடியது, இது வந்து ஹில்லி ரீஜியன்ல இருக்கக்கூடியது, இது வந்து பிளெயின்ஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஷீப் அப்டின்ற ஒரே ஸ்பீசிஸே எந்த சூழ்நிலையில வாழுதோ, அதுக்கேத்த மாதிரியான உடல் அமைப்பு அப்டின்றது இருக்கு. இப்ப மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸ்ல வாழக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஷீப்புக்கு வந்து, அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து ரொம்ப சில்லா இருக்கிறதுனால, அதனுடைய உடம்புல ஃபர் அந்த தோல் அப்டின்றது அதிக அளவுல மூடப்பட்டிருக்கும். அந்த கிளைமேட்ட அது வித்ஸ்டாண்ட் பண்ற மாரி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரீஜியனுடைய கிளைமேட் அண்ட் நேச்சுரல் ஹேபிட்டட் அப்படின்றது அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல் வெல்த்ல இம்பாக்டை ஏற்படுத்துது. ஒரு ரீஜியன்ல வாழக்கூடிய பீப்புளுடைய ஃபுட், க்ளோத்திங், ஆக்குபேஷன், லைவ்லிஹுட் இது எல்லாமே அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் சரௌண்டிங்ஸ் அண்ட் கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் டைவர்சிட்டி. இதை ஃபர்ஸ்ட் வந்து இன்டர் டிபெண்டன்ஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். கம்யூனிட்டி அப்படின்ற டேர்மை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கம்யூனிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பிளேஸ்ல பீப்புள் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் ஆர் காமன் ஹெரிட்டேஜ், அதாவது ஒரு ஒரு பொதுவான பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறவங்க சேர்ந்து வாழ்றாங்களோ அந்த பிளேஸை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய கம்யூனிட்டியில பெஷன்ஸ், லேபரர்ஸ், ஆர்டிசன்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய டைப் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழ்றதற்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிஸும் மற்ற கம்யூனிட்டிஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் உடைய பிள்ளைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதற்கு டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அண்ட் பல்வேறு பேரண்ட்ஸ் வந்து பெஷன்ஸாக இருக்காங்க, விவசாயம் பண்ணுறவங்களா இருக்காங்க, சில பேர் லேபரர்ஸாக இருக்காங்க, சில பேர் ஆர்டிசன்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா, ஒன்னோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதன் மூலமாக தான் ஒரு கம்ஃபர்டபுளான லைவ்லிஹுட் அப்படின்றது ஏற்படுத்தப்படுது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. சொசைட்டி அப்படின்றதுனுடைய ஃபண்டமெண்டல் யூனிட்டாக கன்சிடர் பண்ணப்படுறது ஃபேமிலி தான். ரெண்டு டைப் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி, இன்னொன்று என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபேமிலிஸ் எல்லாமே ஒரு ஹார்மோனியஸான நெய்பர்ஹுட்ல வாழக்கூடியது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததை தான் ஒரு வில்லேஜ்னு சொல்கிறோம். அண்ட் வில்லேஜ் அப்படின்றது தௌசண்ட்ஸ் இன் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் அடிப்படை தேவைகள் அப்படின்றது இருக்குது, அல்லது ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கும் அடிப்படை தேவைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், ஹவுசிங் இந்த மாதிரி எல்லாமே. இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒரு ஒவ்வொரு வேலையை சார்ந்த மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் காமனான ஒரு தேவை அப்படின்றது இருக்குது. அண்ட் ஒவ்வொரு தேவைக்கான டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. ஸோ இந்த காரணங்களால தான் எல்லா கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளும் ஒன்றா இருக்கவும் ஹார்மோனியா வாழவும் காரணமாக இருக்குது. நம்மளுடைய கல்ச்சரல் ப்ராக்டிசஸில் டைவர்ஸாக இருந்தாலுமே நம்ம யுனைட்டடாகவும் சோஷியலி இன்டர் டிபெண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவை ஒரு செக்யூலர் நேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜியன்ஸும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஸ்டேட்டஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்குது. அண்ட் இந்தியா அப்படின்றது பல்வேறு தரப்பட்ட ரிலீஜியன்ஸ் உடைய பெர்த் பிளேஸாக இருக்குது. அண்ட் அதர் ரிலீஜியன்ஸ் உடைய ஹோமாவும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், ஜொராஸ்ட்ரியனிசம் இந்த மாதிரியான எல்லா ரிலீஜியன்ஸும் இந்தியாவில் காணப்படுது. அண்ட் இது வந்து ஃப்ளரிஷாகவும் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியா அப்படின்றது ஒரு லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸை சேர்ந்த பீப்புள் வந்து அவங்கவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ், ஓன் ஃபெஸ்டிவல்ஸை கலர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் தே ஆல் கோ எக்ஸிஸ்ட் ஹார்மோனியஸ்லி. என்னென்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இந்தியாவினுடைய கல்ச்சுரல் டைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா, கணேஷ் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாடினமி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன் இந்த மாதிரியான பல்வேறு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் இது எல்லாமே இந்தியாவினுடைய கல்ச்சுரல் டைவர்சிட்டிக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. இந்தியாவில் எடுத்த சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஆஃப் 2001 இந்தியாவில் 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ், மொழி குடும்பங்கள் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அண்ட் சினோ டிபெட்டியன்.
இதுல இந்த திராவிட மொழி குடும்பத்திலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜா கன்சிடர் பண்ணப்படுறது எது அப்படின்னா தமிழ் தான். ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம் அப்படின்னா போர்த்துகீஸா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், பிரிட்டிஷ் பீப்புளா இருக்கட்டும், டேனிஷா இருக்கட்டும், பிரெஞ்சு பீப்புளா இருக்கட்டும், இந்தியாவுக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடுக்காகவும் அவங்களுடைய ஆக்குபேஷனுக்காகவும் அண்ட் அவங்க வந்து இந்தியால பல்வேறு இடங்கள்ல தங்கியிருந்தாங்க. ஸோ எந்தெந்த இடங்கள்ல அவங்க தங்கியிருந்தாங்களோ அந்த இடங்கள்ல அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது அந்த இடத்துல வாழக்கூடிய பீப்புளுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது இந்தியாவில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் அப்படின்றவங்க 300 வருஷங்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். நம்ம 1947 வந்து சுதந்திரம் அடைஞ்சோம். அவங்க 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற பேர்ல வந்து இந்தியாவில் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 300 வருஷங்கள் அவங்க இந்தியாவில் இருந்ததுனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது இந்தியாவில் ப்ராமினன்ஸ் அடைஞ்சுது. அண்ட் கொஞ்ச நாட்கள் ஆக ஆக இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜாக எமர்ஜ் ஆச்சு. அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இது ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் ஆயிருக்கு. அண்ட் இந்த லாங்குவேஜை நம்ம இப்போ டெய்லி லைஃப்லையும் அஃபிஷியல் கம்யூனிகேஷன்லையும் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து அதிக அளவில் பேசப்படுது அப்படின்றது அஸ் ஆஃப் 2001 சென்சஸில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆகியிருக்கு. 41.03% மக்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பெங்காலி அப்படின்றது 8.10%. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு 7.19%. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா மராத்தி 6.99%. அண்ட் அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வந்து 5.91%. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹெச்பி பென்சில் அண்ட் டிஎம்டி கம்பிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹிந்தி, இரண்டாவது பெங்காலி, மூன்றாவது அதிகமாக பேசப்படுறது தெலுங்கு, நாலாவது மராத்தி அண்ட் அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா தமிழ். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி. கல்ச்சர் அப்படின்ற டேர்முக்கு என்ன அர்த்தம், எதை வந்து கல்ச்சர் அப்படின்னு நம்ம காமனாக சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பீப்புளுடைய லாங்குவேஜஸ், அவங்களுடைய ட்ரெஸ் கோட், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய குசைன், அவங்களுடைய ரிலீஜியன், அவங்களுடைய சோஷியல் ஹேபிட்ஸ், மியூசிக், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இது எல்லாத்தையும் காமனாக தான் நம்ம கல்ச்சர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய கல்ச்சர் அப்படின்றது அவங்களுடைய சோஷியல் பிஹேவியராக இருக்கட்டும், அவங்களுடைய இன்டராக்ஷன்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் பண்ணப்படுது. ஒவ்வொரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ் அப்படின்றது இருக்கு. நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸில் பல்வேறு விதமான ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பல்வேறு விதமான ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது காணப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், ரெண்டாவது வந்து சண்டிகர், மூணாவது பார்த்தோம் அப்படின்னா டாக்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ. இது ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸாக இருந்துச்சு. பட் இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணப்பட்டு ஒரே யூனியன் டெரிட்டரியாக ஆக்கப்பட்டிருக்கு. நாலாவது வந்து டெல்லி, அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா லடாக், ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா லக்ஷத்வீப், ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது ஸ்டேட் அந்தஸ்திலிருந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டுருச்சு. அண்ட் லடாக் அப்படின்றதும் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கப்பட்டிருக்கு. அண்ட் எட்டாவது பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி. ஸோ 8 யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு இடங்கள்லையும் பல்வேறு விதமான ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து காணப்படுது. கோயில்கள், மசூதிகள், சர்ச்சஸ் எது எடுத்துக்கிட்டாலும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிருஹதீஸ்வரா டெம்பிள் அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் கேத்தீட்ரல், தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபா, கோனார்க் சன் டெம்பிள், தில்வாரா ஜெயின் டெம்பிள் அண்ட் இந்த மாதிரி பல்வேறு டெம்பிள்ஸ் அண்ட் சர்ச்சஸ் வந்து நம்ம கல்ச்சுரல் டைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலர் டான்சஸ் ஆஃப் இந்தியா. பண்டைய காலங்களில் டான்ஸ் அப்படின்றது பீப்புள் வந்து வர்ஷிப் பண்ணுறதற்கு, செலிப்ரேட் பண்ணுறதற்கு அண்ட் ஒரு கெஸ்டர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஜாய், அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் ஆடிருக்காங்க, கடவுளை வணங்குறதற்காகவும் ஆடிருக்காங்க, சில விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் ஆடிருக்காங்க. இந்த மாதிரி டான்ஸ் அப்படின்றது ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்கு. கல்ச்சுரல் ரிச்னஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் அண்ட் டான்ஸ் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்றாக இருக்கும். செவரல் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்றது இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், லவானி, கலால், இது எல்லாமே. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பாப்புலர் டான்சஸ் வந்து பார்க்கலாம். அசாம்னு எடுத்துக்கிட்டோம்னா சாத்ரியா, மணிப்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மணிப்பூரி, ஒடிசாவில் ஒடிசி, ஆந்திர பிரதேஷில் குச்சிப்புடி, தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி,
கர்நாடகாவில் யக்ஷகானா அண்ட் நார்த் இந்தியாவில் கதக் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. அண்ட் பாப்புலர் ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம் அண்ட் தப்பாட்டம். கேரளான்னு எடுத்துக்கிட்டோம்னா தெய்யம் அண்ட் மோகினி ஆட்டம் அப்படின்றது. பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாங்க்ரா அப்படின்றது பாப்புலர் டான்ஸாக இருக்குது. ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தும்ஹால். குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்பா அண்ட் தாண்டியா. ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா கல்பேலியா அண்ட் கூமர். உத்தரப்பிரதேஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஸ்லீலா அண்ட் சோலியா. அண்ட் அசாம்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஹு அப்படின்றது பாப்புலர் டான்ஸாக இருக்குது. இதில் இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து இது ரொம்ப முக்கியமானது. அண்ட் கேரளாவில் மோகினி ஆட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. குஜராத்தில் கர்பா அண்ட் தாண்டியா அப்படின்றது முக்கியமானது. அசாமில் பிஹு அப்படின்றது முக்கியமானது. பஞ்சாப்ல பாங்கரா அப்படின்றது முக்கியமானது. கர்நாடகாவில் யக்ஷகானா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அண்ட் கதக் அப்படின்றது முக்கியமானது. ஸோ எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரியான டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டிஸ் இன் இந்தியா வந்து பார்த்துருக்கோம். கல்ச்சுரல்லையாக இருக்கட்டும், ரிலீஜியஸ்லையாக இருக்கட்டும், லிங்குவிஸ்டிக்லையாக இருக்கட்டும், லேண்ட் ஃபார்ம்ஸ்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு டைவர்சிட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ டைவர்சிட்டிஸ் இந்தியாவில் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே எதால் யுனைட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா பை த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம். நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாமே நம்மளுடைய நேஷனை பற்றியும் நம்ம வந்து யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்ற தேவையை ரிமைண்ட் பண்ணுற விதத்துலையும் இருக்குது. அண்ட் லேண்ட்மார்க் ஈவெண்ட்ஸ் ஆன இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி இது எல்லாமே ஒவ்வொரு வருஷமே செலிப்ரேட் பண்ணப்படுது. இது எல்லாமே நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், ஒரே நாடாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்பிரிட்டை வந்து நமக்குள்ளே வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது. இந்தியா அப்படின்றது மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி கொண்ட ஒரு நாடு. பல்வேறு விதமான பிலீஃப்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இருந்தாலுமே நம்ம இதுவரைக்கும் ஒரே நேஷனாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் நடத்தப்பட்ட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், நம்மளுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி ஆஃப் இந்தியா ஆம்பிள் எவிடன்ஸாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது தெரியும். இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஃபேஸை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இவருடைய புக்கான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்றதுல இந்த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 22 லாங்குவேஜஸ் அஃபீஷியல் லாங்குவேஜஸாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளுடைய கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜாக தமிழை வந்து 2004 டிக்ளேர் பண்ணாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தமிழ் அப்படின்றது கிளாசிக்கல் லாங்குவேஜாக எப்போ டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தவிர 5 அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் V.A. ஸ்மித் அப்படின்றவர் இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு. எத்னாலஜிக்கல் அப்படின்னா எ பிளேஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்ட, பல்வேறு கல்ச்சர்ஸ் கொண்ட அப்படின்ற மாதிரி அர்த்தம். And about 60% of the total epigraphical inscriptions, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவால் கண்டுபிடிக்கப்பட்ட டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் 60% வந்து தமிழ்நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்கு. அண்ட் இதில் பல கல்வெட்டுகளில் தமிழ் ஸ்கிரிப்ட் அப்படின்றது காணப்படுது. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா மவு சிண்ட்ரோம், இது வந்து மேகாலயாவில் இருக்குது. இட் இஸ் த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மவு சிண்ட்ரோம் அப்படின்றது எப்படி த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபாலாக இருக்கோ அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் அப்படின்ற பிளேஸ் வந்து த லேண்ட் ஆஃப் லோவஸ்ட் ரெயின்ஃபாலாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பாய்.